ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி டானிக் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் காய்கறி பேஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நம்ம டானிக்ஸு மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட்டர் எடுத்திருக்கேன். இதில் இங்கே மார்க் போட்டுட்டு இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பாட்டில்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் எங்கள் டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ என்ன வைக்கிறேன்னா, இதில் மளிகை சாமான் மேலே நமக்கு சமையலுக்கு தேவையான ஆர்கனைசரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மூடி வைக்கிறதுக்கு மூடி வேணும். அதையும் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இந்த சைஸில் பிளேட் கிடைக்கலனா இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க. நான் கிஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இப்படி வச்சு ஃபுல்லாக ஃபெவிகால் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஃபெவிகால் உள்ள ஒட்டியிருக்கிறேன். இப்போ இந்த சைட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மடக்கி ஒட்ட வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த போர்ஷனில் உங்களுக்கு வேணாலும் இங்கே ஒரு சீட் ஒட்ட வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி மூடி இருக்குதுல்லங்க, இந்த மூடி எடுத்து நீங்கள் ஃபெவிபாண்ட் போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைப்பிடி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நம்மளோட கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொள்ளு, பாசிப்பருப்பு, கருப்பு சுண்டல், சோயா, வெள்ளை சுண்டல் டெய்லி ஒவ்வொன்று எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதில் போட்டு வச்சா போதும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாங்க. பாட்டில் இருந்து கட் பண்ண இந்த பீஸை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பயிருக்கெல்லாம் இதில் போட்டு வைக்கும்போது கீழே சிந்திடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பால் மாதிரி போட்டு வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா கீழே சிந்தாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி 3 பிளாஸ்டிக் டப்பி உங்கள்கிட்ட இருந்தான்னா எடுத்துக்கோங்க. இதுவும் மெடிசன் டப்பி தானுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்க்கலாங்க. டைனிங் டேபிள் மேலே உப்பு, சர்க்கரை, பெப்பரு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மூடி எடுத்துக்கலாம். அதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோல்ஸ் போட்டு காமிக்கிற பாருங்கள். ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் சால்ட்டு, சுகரு, பெப்பர் வச்சுருக்கோம். சுகர் எதுக்காக யூஸ் பண்ணுறது, நம்ம வீட்டில் உப்புமாலாம் பண்ணுவோம். அப்போ சில டைமில் வேறு நம்ம சுகர் யூஸ் பண்ணுவோம். அந்த சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சுகரும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், யூஸ் பண்ணி காமிக்கிறேன்.
உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் பத்துனேன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள் சுகரு, பெப்பர் தான் நல்லா விளக்குது. சுகருக்கு இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக போடணும். போட்டுட்டு காமிக்கிறேங்க. சுகரு, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் 4th ஐடியாவுக்கு போகலாங்க. இந்த மாதிரி டானிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டிருக்கேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இது நம்ம குடிக்கிற சோப்புங்க. இது இவ்வளோ மிச்சமாயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. சோப் வாட்டர் கூட டெட்டால் கலந்து வாஷ் பேசின் கிட்ட வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதாங்க யூஸ் பண்ணணும். சோப்பு வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. இப்படி 2 பாட்டில் எடுத்துருக்குங்க. இந்த மூடியில் ஏற்கனவே ஹோல்ஸ் இருக்குது, அதனால் நம்ம போட தேவையில்லை. இதில் வந்து கோகனட் ஆயிலும் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். அதனால் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிற கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும். அப்புறம் கிச்சனில் கூட நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 6th ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பி தாங்க எடுத்துருக்கிறேன். இது எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இப்படி தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், வெந்தயம், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சோம்பு, பட்டை, கிராம்பு, பெருங்காயம் எல்லாம் ஒரே டப்பியில் வந்து எடுத்து வச்சிடலாங்க. இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.